வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயும் பார்க்க போகிறோம். 1 மார்க் ஆன்சர் கீ, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கான 1 மார்க் பொறுத்துக்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நிரப்பு மரபணுக்களின் புறத்தோற்ற விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஜீனோட ரேஷியோ, ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பசுமை புரட்சியோடைய தந்தை வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஆப்ஷன் சி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் தான் கரெக்டான ஆன்சர். பெண் கேமிட்டோ தாவரத்தின் முதல் செல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபஸ்ட் செல் ஆஃப் ஃபீமேல் கேமிட்டோபைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி செயல்படும் பெருவித்து, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஸோ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு டேஸ் வளிமண்டல வாயு குறைவாக ஏற்படுகிறது. ஸோ இதுவும் படிச்சிருப்பீங்க, ஓசோன். கரெக்டான ஆன்சர் ஓசோன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கிடையே பயன்படுகிறது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேப்லரி வாட்டர், நுண்புலை நீர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேர்க்கடலையோட பிறப்பிடம் வந்து எங்கே? பிரேசில், ஆப்ஷன் சி பிரேசில். டேமரிண்டஸ் இண்டிகாவின் பிறப்பிடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ட்ராபிக்கல் ஆப்ரிக்கன் ரீஜன். நெக்ஸ்ட்டு வந்து தாவர திசு வளர்ப்பு திடப்படுத்தல் காரணியாக பயன்படுவது அகர், ஆப்ஷன் சி அகர், அகர் சொல்லுங்கள். தாவரங்கள் திறப்பட ஒளிச்சேர்க்கை செய்ய எந்த நிறமிகள் ஒளிக்கதிர்களை ஈர்க்கின்றன? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ப்ளூ ரெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னோற்றில் எது பாரம்பரிய செய்தியின் சரியான வரிசையினை குறிக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கேமிட்டுகள் எப்போதும் கலப்புரியாக இருப்பதில்லை. இதுக்கு என்ன ஆன்சர்? கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைபிரிட். திஸ் ஸ்டேட்மெண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், ஆப்ஷன் ஏ லா ஆஃப் செக்ரிகேஷன். தொடர்குறியான் என்பது எதை குறிக்கிறது? ஏயுஜி. தொடர் விளிம்பற்ற கருவுண் திசு எதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஆரிக்கா கட்ச், ஆரிக்கா கட்ச். பெடோஜென்சிஸ் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் டி சாயில். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் 15வதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் வந்து 24 கம்பல்சரி. கேத்ரோஃபில்லி என்றால் என்ன? மென்டலின் மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியலறிஞர்களுடைய பெயர்கள். கிவ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர் மென்டலிசம். மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் மரபு வரைபடம் கேட்டிருக்காங்க. பிபிஆர். உடல் கலப்பினமாதல் என்றால் என்ன? விதைப்பந்து என்றால் என்ன? தலைவுரமிடுதல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் நோட் ஆஃப் கிரீன் மேன்யூரிங். எந்த இரு அடிப்படை கொள்கையில் உயிருள்ள தாவரங்கள் உள்ளார்ந்து காணப்படுகிறது? விச் ஒன் ஆஃப் த பினாமினல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு இன்ஹெரிட் தி கவர்னன்ஸ் ஆஃப் லிவிங் பிளான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் மற்றும் பதியமிடுதல் வேறுபடுத்துக. மெய்யிலா மனிதத்தின் வகைகள். நுடிமூடல் வளவாக்கம் எழுதுக. மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுடைய நன்மை தீமைகள். புதிய காடு வளர்ப்பு. சூழ்நிலை படிநிலைகள் என்றால் என்ன? மண்வளத்தை மேம்படுத்தும் நுண்ணுயிர்களில் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகிறது? ஆற்றல் பெருமையுடைய எப்போதும் நேரமானவை காரணம் கூறு. வேறுபடுத்துக கடுவுருக்கள் மற்றும் செயற்கை விதைகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூழலுடைய டயக்ராமு. தாவர வழிமுறை வளர்ச்சி. பசுவினியம் சார்ந்த பாரம்பரியம். தாவரங்களுடைய ஆரணிய திருத்தம். உயிர் தொழில்நுட்பங்களோட பயன்பாடுகள். புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகள். ஸோ அதுக்கு கீழே நீர் பற்றாக்குறையினை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை வைக்கவும். நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை எடுத்துக்காட்டுன்னு விவரிக்கவும். பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகள் உருவாக்கப்படும். புதிய பயிர் பெருக்கத்தில் நுண்புள்ளி பட்டியலிடு. அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவம். ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 நடந்த 12th பாட்னி பியூர் சயின்ஸ்க்கான கீ ஆன்சர் தான் இது. 70 மார்க் டெஸ்ட்டு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமான கீ ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இல்லை 2 மார்க் எப்படி எழுதுனா மார்க் வந்து அலாட் பண்ணிவிட்டேன்னு பார்த்துக்கோங்க. கேத்ரோபிலி, அதே மாதிரி நேம் த சயின்டிஸ்ட் மென்டலிசம். நெக்ஸ்ட் வந்து ஜீன் மேப்பிங்கு, பிபிஆர் டயக்ராம், சொமேட்டிக் அப்ரிசியேஷன், சீட் பால், க்ரீன் மேன்யூரிங். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கிராஃப்டிங், லேயரிங்,
different type of aneuploidy, capping, tiling, benefits of genetically modified organism, objectives of operation in 5 ecological hierarchy. அடுத்து microbial inoculants used to increase in soil fertility. Pyramids of energy always upright. அதே மாதிரி embryos of artificial seed. ஓவியல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் செக்ஷன் ஒரு 5 பாயிண்ட்டு. 4 o'clock பிளான்ட்டு. RNA எடிட்டிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் புரோட்டோபிளாசம் கல்ச்சர், சொல்யூஷன் டு கிரைசஸ், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸு, ப்ரீடிங் டெக்னிக் இன்வால்வ் இன் டெவலப்பிங் ட்ரேட்ஸ் ஆஃப் ப்ரீடிங், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எக்கனாமி இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் அண்ட் தேக்கு கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். ஸோ கீழே இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர், சாரி இது இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் கீழே இருக்குது பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. மார்ச் 2023 நடந்த 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜிஇ தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். கேத்ரோபிலினா என்ன? வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் கேத்ரோபிலி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் மரபு வரைபடம். PBR 322 உடல் கலப்பினமாக்கும், விதைப்பந்து, தலைவரமுடைதல், திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள், ஒட்டுதல், பதியமுடுதல் ரொம்ப முக்கியம். மையிலா முடிவத்துடைய வகைகள். நுனி மூடல் வளவாக்கம் என்றால் என்ன? மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை தீமைகள் நல்லா படிச்சுக்கோங்க. புதிய காடு வளர்ப்பின் நோக்கம் 5 குறிப்புகள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கீ ஆன்சரை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ 5 மார்க்கில் எப்படி கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் போகும்போது இதெல்லாம் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர் நீங்கள் எழுதினா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசரி யூடியூப் சேனல். தேங்க்யூ.